திமுக எந்த கட்சினாலும் டெபாசிட் காலிதாங்க. விளையுத பயிர் முளையிலே தெரியும் ஐயா. அப்போ நீங்க இங்க தாய வீட்டுல பார்த்தா மாவள சந்தையில பார்க்க வேண்டாம். தாய மாதிரி தான் இருக்க மாதிரி கூட்டம் எப்படி கூடுது. கூட்டத்தை அவன் நிறையவே நினைக்கும். அந்த கூட்டம் சும்மா கூட்டம் இல்ல, இது ஓட்டுக்காக கூட்டம். ஒரு அக்கா சொல்லுது, நாங்கள் சோறு கூட பொங்கமா ஐயா பார்க்க வரோம் அப்படிங்காங்க. ஏன்னா தன்னுடைய குழந்தைகள் கஷ்டப்படுது, குடிச்சிட்டு வீட்டில் சேலையை உறிஞ்சு விட்டு அடிக்காங்க ஐயா பசங்க. இன்னைக்கு ஒரு பசங்களை பொண்ணு கொடுக்க போனோம்னா பையன் குடிப்பான வைக்கானா இதைத்தான் பார்க்க விஜய் என்ன வந்தாருன்னா எல்லாத்தையும் நிப்பாட்டுவாரு. முத அடி டாஸ்மாக் தான். இப்போ வந்து டக்குன்னு டாஸ்மார்க் நிப்பாட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது நாங்களே சாராயம் காய்ச்சிரும் அப்படின்னு இறங்குவாங்க. அந்த விஜய்க்கு தெரியும், கோமணத்தை அவுத்துட்டு அடிப்பாரு தெரியுமா. அவருக்கு இருக்க வெறியில ஜப்பான் நாடு மாதிரி திருத்தி கொண்டாடணும்னு அவர் வெளிநாட்டுலாம் போய் படம் பிடிச்சு வந்தவர். சும்மா இங்க வந்து இந்த கூவாத்துல குளிச்சது கிடையாது. எல்லாருமே வெளிநாட்டுல ஃபுல்லா எல்லாம் நாளே அறிஞ்சு வந்தவர். மக்களை எப்படி வைக்கணும் ஏது வைக்கணும் அவருக்கு தெரியும். தெரிய போய் தான் வந்திருக்காரு. இங்க படுத பாடு. ஏன்னா இளைஞருக்காக தான் அவர் பாடுபடுறாரு. அது மாதிரி நாங்க எங்க பிள்ளைகளுக்காக நாங்க பாடுபட்டு அவர் கூட நிற்கும். 64 வயசாகுது. ஏக்கு நான் விஜயை தேடி வருது. நாங்களாம் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டோம், ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டோம், போன தடவை கலைஞருக்கு ஓட்டு போட்டோம். இந்த தடவை எடுத்துட்டோம். பிள்ளைகள் வாழ்க்கை எதிர்காலத்துல எங்க பேரம்பாள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். நல்லா இருக்க தேடினா நல்லவன் தேர்ந்தெடுக்கணும். 5 வருஷம் பார்த்துட்டோம் நாங்க கண்ணால. நம்ம பிடிக்கலன்னா நம்ம விட்டுறணும். விஜய் தான்